Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகுது, இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம், நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம். மற்றவர்களை மயக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய என் மனதிற்கினிய மீனராசிக்காரர்களை எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் என்ன மேடம் எப்பயும் வேற மாதிரிலாம் சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன பேச்சு மயக்கம் அப்படிலாம் சொல்றீங்க, வாயில ஏதாவது நடக்க போதா அப்படின்னா சேச்சா அப்படிலாம் உண்மை. 2ஆம் வீட்டு அதிபதி தான் ஸ்ட்ராங்கா போய் 7ல உட்காந்துருக்காரு, வேற என்ன வேணும். அதனால வீட்டுக்கார மட்டும் கொஞ்சம் கவனமா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். அதனால இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், எஸ்பெஷலி ஆண்களுக்கு அமைதியா சின்சனா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்கன்னா சூப்பர் பாஸ் பழகிடும் இனிமே அடுத்த ஒரு 1.5 வருஷம். ஓகே, வெள்ள கட்சிப்பெல்லாம் பத்தாது, பெரிய போர்வை தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஒரு விஷயத்துல அப்பாடின்னு பெருமூச்சு வித்துக்கலாம். ஜென்ம சனியில அல்லல் படுத்தி கொண்டிருந்த சனி வக்ரம் ஆயிருக்காரு. அதனால பெருசா ஒன்னும் ஒரு நெகட்டிவ கொடுக்க மாட்டாரு. பட் ஆனா அது 12ஆம் இடமா வச்சு நான் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே, ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம். அதுல எந்த வித மாற்று கருத்துல ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். கூடவே 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படின்ற போது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. 10க்கு 6ஆம் இடத்தில் தனித்த கேது ஒரு 12-16 தேதி வரைக்கும் தனித்த கேதுதான் ஜாலியா இருப்பாரு. தனித்த கேது பெருத்த பணம் வாங்க ஜோதிடத்துல. அந்த மாதிரி தனித்த கேது நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கும் நிறைய விபரீத ராஜயோகம் உண்டாக போகிறது. எதிரிகள்லாம் உங்க கண்ணு முன்னாடி காணாம தவிடுபடியாக போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இருக்கு மிஸ்டர் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி இருக்க போகிறார். அதுல கேது வேற உடன். அதனால மீனராசிக்காரங்க இந்த ஒரு மாத காலம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். எப்படியாவது உங்களை கடனை வாங்க வச்சே தீர்வேன்னு பிளானட்டும் கங்கணம் கட்டிக்கிட்டு உங்களுக்கு 10 பேரை ஃபோன் பண்ண வைக்கும். ஆசை வார்த்தை காட்டி மயக்கும். ஏன்னா நம்ம 2ஆம் வீட்டு அதிபதி தான் புதன் வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படி ஆசை வார்த்தை காட்டாம இருக்குமா? கண்டிப்பா மயக்கும். அதனால ரொம்ப 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 கவனமா இருக்கணும். செவ்வாயோட டிரான்சிட்டுமே ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஸோ பெருசா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 2ஆம் அதிபதி 7ல இருக்கறனால நிறைய பேருக்கு கொஞ்சம் உங்க ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுக்கறது. ஆமா, அட போங்க மேடம், காசே இல்லை, நான் நகையா வாங்க போறேன்னா கண்டிப்பா இந்த தடவை நகை வாங்குவதற்கான நேரம்லாம் இருக்கு. ஸோ ஒன்னா நகை வாங்குவீங்க, இல்லை உங்க நாட்டராஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்குன்னா நகையை விற்பீங்க, அடமானம் வைப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பொண்ணோடு இந்த மாதம் சம்மந்தப்படுகிறது. நீங்க நிறைய நகை வாங்கணும் நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, ஷேர்லாம் கேட்க மாட்டேன். நிறைய நகை வாங்குறதுக்கான வாய்ப்பை மீனாட்சி கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பா. ஓகே, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 6ஆம் இடத்து கேதுவுடைய அமைப்பு முதல் 15 நாட்கள் மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா ஆஃப்டர் 16க்கு அப்புறம் ஒரு 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மென்டலா ஒரு சின்ன சின்ன டிப்ரெஷனை கொடுக்கறது, சின்ன சின்ன வேலையில ஒரு சின்ன சின்ன தடையை கொடுக்கறது, கரெக்டா 9 மணி ஆஃபீஸ்க்கு 9:05க்கு தான் உள்ள என்ட்ரி பண்ணி பஞ்சு பட விடாம டார்ச்சர் பண்ண வைக்கிறது எல்லா நிலையிலும் நடக்கும். நமக்குன்னு எவனாவது ஒருத்த வந்து வண்டியை இடிக்கிறது. அதனால போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் இருக்கு. ஓகே, அதை தாண்டியும் சனி வக்ரம் ஆயிட்டாரா, அதனால ரொம்ப பெருசா 7ஆம் இடத்தை பார்க்க மாட்டாரு. அதோட எஃபெக்ட் அவ்வளவா இருக்காது. ஸோ நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு ஆஸ்வாசம் என்ன படுத்துக்கிறாங்க மீனராசிக்காரங்களுக்கு கெட்டது நடக்காது இந்த ஒரு மாசம். அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு அப்படியே வந்து நியூட்ரலா போன மாசம் எப்படி போச்சு அதே மாதிரிதான் போகுது. பட் ஸ்டில் கொஞ்சம் மனைவியிடம் இல்ல கணவரிடம் வரக்கூடிய வாக்குவாதங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு புதன் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அதுவும் தன்னுடைய 7ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கார். 2-7 இடங்கள் இயங்குதுன்றது மனைவியின் மூலமாக ஒரு வருமானம் குடும்பத்துக்கு வருதல், இல்ல மனைவியின் மூலமாக ஒரு செலவு குடும்பத்துக்கு வருதுன்ற மாதிரி எப்படியோ ஒண்ணு மனைவியின் மூலமாக ஒரு நடக்க போகுது. இல்ல பார்ட்னர்ஷிப் மூலமா ஏதோ ஒரு ஆதாயம், இல்ல பார்ட்னர்ஷிப் மூலமா ஏதோ ஒரு செலவு, இல்ல சமுதாயத்திற்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தவர்களுக்காக ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா 7ஆம் இடம்னா அடுத்தவர்களுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக போறதுனால குடும்பத்துல ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு ஏதோ ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா வீட்டுக்குள்ள கால வைக்கிறோன்ற மாதிரிலாம் சில சமயம் வரலாம்.
ஏன்னா கேது வந்து உட்காந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆனா குருவோட பார்வையில சுபத்துவமா தான் இருக்காரு. ஸோ பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். பட் தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு இந்த ஒரு மாசம். எது வந்து ஒரே அளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராசிநாதன் கேந்திர மாரி சுக்கரனோட சேர்ந்துருக்கிறது சூப்பர். அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதி அப்படி அல்டிமேட்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் வீட்டுல போய் அமருவாரு பாருங்களேன். இப்ப சொல்லுவாள் அந்த ஜீவா இப்ப சட்டை கிளிப்பான் பாருன்ற மாதிரி அப்ப இருக்கு செம்மையான டைம் பீரியட். அப்பதான் நகை வாங்குறதுக்கான நேரம், ஒரு வெள்ளி வாங்குவதற்கான நேரம், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான நேரம்ன்றது ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்க ட்ரெஸ் வாங்கியே திருவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி இருந்தாலும் வாங்குவீங்க. ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் இயங்க போகுது. ஒன்னா ட்ரெஸ் வாங்குவீங்க, இல்ல நகை வாங்குவீங்க, இல்ல வெள்ளி சாமான வாங்குவீங்க, இல்ல ஜெர்மன் வெள்ளியாவது வாங்குவீங்க, இல்ல வெள்ளை கலர் பொருளை உபயோகப்படுத்துவீர்கள். அதை வாங்கி மகிழ்வதற்கான நேரம், இல்லை அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான நேரம்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வர இனிதே காத்திருக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஒரு மாசம் மீனராசிக்காரர்கள் நடக்க போகுது. ஸோ சனி வக்ரம் இருக்கிற ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை செய்யற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை, செயலில் நிம்மம் இருக்கணும். தூக்கத்துல மட்டும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வம்பு வழக்குல சிக்காம பார்த்துக்கோங்க. எங்க இருந்தோ வந்து XYZ புதுசா ஏதாவது உனக்கு கிளியர் பண்ணும். பெண்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடம், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கிற மீனராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த தடவை கொஞ்சம் என்ன சொல்றது, 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா தான் இருக்காரு. அதனால நல்ல குழந்தைங்க, சின்ன வயசு குழந்தைங்க, நான் சொல்றது ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களாம் டாப் மோஸ்ட் மார்க்லாம் எடுப்பீங்க. சமுதாயத்தில் பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. சூப்பரா நல்லா படிச்சுட்டான்ப்பா, சூப்பர்ப்பான்ற மாதிரிலாம் ஒரு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். நீங்க ஒரு காலேஜ் எல்லாம் படிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சூப்பர். ஏன்னா கேந்திரம் இருக்கு ராசிநாதன். ஸோ அதனால அந்த பிள்ளைங்களும் நல்லா தான் படிக்க போறீங்க. படிக்கிற குழந்தைங்க சூப்பரா இருக்குங்க. ஒன்னும் பெருசா கவலைப்பட்டுக்க வேணாங்க. 20 வயதுல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சின்ன சின்ன தடை, சின்ன சின்ன தாமதம், சின்ன சின்ன டென்ஷன். ஆனா சில சமயம் இந்த நேரத்துல வந்து சூரியனுடைய அமைப்பும் சரி, சுக்கிரனுடைய அமைப்பும் பொறுத்து நிறைய பேருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. 7.5 சனில தான் கல்யாணம் நடக்கும். 7.5 சனில தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு அமைய காத்திருக்கிறது. கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த மாதம் திருமணம் கைப்படுவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கிறது. ஓகே, அப்படிக்கா வந்தோம் அப்படின்னா ஒரு 40 வயதுல இருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் மேல சொன்ன விஷயத்தை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்க போகுது. குடும்பத்தில் கவனம் தேவை. வெள்ள பட்ஜெட்டை விரிச்சு படுத்துருங்க. இல்லாட்டி தேவையில்லாத கிரகம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்துடும். நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. 65 வயதை தாண்டி மீனராசிக்காரர்களுக்கு லங்ஸ் பிரச்சனை, பிரீத்திங் பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். அதற்காக ஒரு செலவு வைக்கலாம். இல்லை யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருது, சுக்கரன் அப்படின்னா லிக்யூடு சம்பந்தப்பட்டு யாருக்காவது இந்த டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழல் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன பரம்பரை நோய்களால் அவதிப்படுதல் அதெல்லாம் வந்து வரும். பிபி சுகர் மாத்திரம்லாம் நல்லா போட்டுக்கோங்க, தெளிவா இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்துல கவனம் தேவை தேவை தேவை, அவ்வளவுதான். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப பெருசா நெகட்டிவான பலன் ஒன்றும் இல்லை. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது மட்டும்தான் தேவையில்லாம நீங்களா மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லவை எல்லாம் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. 7.5 இல்ல, அங்க சனி வேற கொஞ்சம் வக்கரமா இருந்தாலும் பெருசா உங்களை பாதிப்புலாம் கொடுக்க மாட்டாரு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரான நேரம், இனிதே ஆரம்பம். என்ன பாப்பீங்கன்னா கரும்பு பாப்பீங்க. கரும்பு, ஆமா கரும்பு பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க தயவு செஞ்சு. ஓகே, இந்த தடவை ஒன்னா நீங்க கரும்பு பாப்பீங்க, இல்ல கரும்பு ஜூஸ் குடிப்பீங்க. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும். கரும்பு பாக்குறது, கரும்பு தோட்டத்தை பாக்குறது, இல்ல கரும்பு வச்சிருக்கக்கூடிய சித்தரை பாக்குறது, இல்ல கரும்பு ஜூஸை வாங்கி குடிக்கிறது, ஏதோ ஒண்ணு கரும்போடு உங்களுக்கு சம்பந்தப்பட போகிறது. அப்படி சம்பந்தப்பட்டதுனால் வாழ்க்கையும் இந்த மாதிரி இனிமையாக தித்திக்க போகிறது. நீங்க கவலையே பட வேண்டாம் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு குறிகாட்டுகிறது என்று அர்த்தம். இந்த சமிக்கைகளை பிடித்துக் கொண்டாலே போதும், மீனராசிக்காரர்கள் முன்னுக்கு வந்து விடுங்கள். ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. ஆகச்சிறந்த உங்களுக்கு மாற்றங்களையும் ஆறுதலையும் தரக்கூடியதுக்கு பழனியப்பனை தவிர வேற யாரும் கிடையாது. டக்குன்னு அந்த தண்டாயுதபாணி காலில் சரணாகதி அடையக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சகலமும் கைகூடும்.